ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு, அவல் பாயாசம், உப்பு சீடை. இந்த 3 ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் 3 செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அந்த அவல் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த அவல் லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த 3 ரெசிபிலையும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். அவல் 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அவல் எடுத்தங்களாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இந்த 1 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சா கூட சில சமயம் அவல் நிறம் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பாகு தயார் பண்ணணும். வெல்லம் சேர்த்து, வெல்லத்தில் வந்து கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கரைஞ்சி பாகு மாதிரி வர அளவுக்கு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க வேணாம், வெதுப்பாக இருக்கிற மாதிரி இந்த அவலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இப்படியே நீங்கள் கூட லட்டு பிடிக்கலாம். இப்படியே நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த ஒரு ஷேப்பாக இருக்காது. அதுக்கு தான் நம்ம அரைச்சி எடுக்கிறோம். ரொம்ப அரைக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டால் போதும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டுவாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு கேஷ்யூஸ் வச்சுருக்கேன், அதாவது ஒரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இந்த லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லட்டை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி அவல் பாயாசம். இந்த அவல் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அவல் 1 கப், வெல்லம் 3/4 கப், பால் 500 ml, அதாவது ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல அவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அதில் நம்ம அவல் லட்டில் செஞ்சோம்ல அதே மாதிரி தான், அதனால் அதை நான் ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பாகும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாய் வச்சு அதில் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்ல அந்த முறைச்சி வரும்ல சுற்றி, இந்த மாதிரி வந்த உடனே இதில் வந்து இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள், இந்த பால்லாம் கொஞ்சம் வற்றி அவல் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி இதை தனியாக ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதிலே ஃபஸ்ட்டே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா பாலில் வந்து இந்த வெல்லத்தை போடும்போது வெல்லத்தில் சில சமயம் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அதனால் வந்து இதில் டேரெக்டாக அந்த சூடாக பால் இருக்கும்போதே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி திரிஞ்சு வந்த மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகை வந்து வெதுப்பாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிப்பை வச்சு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. வெள்ளத்தில் தூசி இருந்தாலும் அதில் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகுனதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் கலரில் வரும். அந்த மாதிரி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் அந்த எல்லோ கலரில் இருக்கும்ல அது இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த திராட்சை வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற பாயாசத்தில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து உப்பு சீடை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 3/4 கப். இது நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்த மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ ரெசிப்பியில் செய்யும்போது காமிக்கிறேன். அப்புறம் வந்து வெள்ளை எள் 1 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் வாட்டர், அதாவது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முதல்ல உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட தொலி இல்லாத உடச்ச உளுந்து இருக்குது, அது சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முழு உளுந்தாக இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கின மாவுனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாவை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் சட்டியில் மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை ஒரு மணல் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சு, உளுந்தம் பருப்பு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்ல மாவாக திரித்து எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் அரைச்சாலும் உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் வந்து தருதருப்பு மாதிரி இருக்க தான் செய்யும், கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீடை செய்யும்போது வெடிக்கவே செய்யாது. எல்லாருமே சீடை செய்யும்போது ரொம்ப பயப்படுவாங்க, வெடிச்சிரும் அப்படிங்கிறனால. எண்ணெயெல்லாம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக நான் ஒரு அரிப்பு வச்சு இந்த மாதிரி நல்ல ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. இதே மாதிரி நம்ம அரிசி மாவையும் அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த திப்பியாக வரும்ல, அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கிளாஸ் எதுக்கு காமிச்சேன்னா அதுக்கு 1/2 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு, 1 டீஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவோடு அந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம கலந்தெடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், உப்பு, தண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எதுக்காக இப்படி சேர்க்குறோம் டைரெக்டாக சேர்க்காம அப்படின்னா, சில சமயம் பெருங்காயத்தூளை கூட கொஞ்சம் நல்ல ஃபைன் பவுடராக இல்லாமல் தருத்திருப்பாக இருக்கலாம், உப்பும் அதே மாதிரி இருக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் தண்ணியில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்ல ஃபைன் பவுடராக கலந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்கவே செய்யாது, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம உருட்டிடலாம். சீடை உருட்டுறது பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக அப்படி உருட்டணும். உருட்டினீங்கன்னா இதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி கீரலாக இருக்கும். இந்த மாதிரி கீரலாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீடை வெடிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டே இப்படி லைட்டாக ரோல் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. மேட்டாப்பில் லைட்டாக ஒரு பால் மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. ஆனால் எல்லா பால்ஸ்லேயும் அந்த மாதிரி லைட்டாக கீரல் இருக்கணும். கீரல் இருந்தால் தான் உங்களுக்கு வெடிக்காது. ரொம்ப சேஃபாக ஒன்று போல் அப்படி உருட்டாதீங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். சீடைக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாக எடுக்க வேணாம், மிதமான சூடில் இருந்தால் போதும். சில சமயம் எப்படி நம்ம இந்த அளவுக்கு எல்லா ப்ராசஸ் செஞ்சாலும் சில சமயம் உங்களுக்கு செய்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி
ஒரு டூத் பிக்கை வச்சு அதில் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எல்லா சீடையிலையும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீடை வெடிக்கவே செய்யாது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த நல்ல பொரிஞ்சு நல்லா இதாகி வரும். அதனால் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாவுக்கு நான் 2 தடவையாக பொரிச்சு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு போட்ட உடனே கிண்டாதீங்க. ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 செகண்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லோ மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல உள்ளே வரைக்கும் வெந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருந்துடும். அதனால் உருண்டையும் ரொம்ப பெருசாக உருட்டாமல் இந்த மாதிரி சைஸுக்கு சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. நல்ல டார்க் கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறனால உங்களுக்கு சீடை வந்து ரொம்ப கருகியும் வராது. நல்ல லைட் கலரில் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீடை வெடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டில் எடுத்து போடும்போது அப்படி டக் டக்குன்னு சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிறிஸ்பியாக இருந்தால் நல்ல சவுண்டு சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பரான 3 விதமான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். அவல் பாயாசம், அவல் லட்டு, அப்புறம் உப்பு சீடை. இந்த ரெசிபீஸ் 3 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.